எல்லோரும் இருக்க இடத்துல கண்களை மூடி, எல்லோரும் கண்களை மூடி. நன்றி அப்பா, இந்த ஆராதனையிலே நாங்கள் உண்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் அப்பா. உண்மை துதித்து பாட வந்திருக்கிறோம் அப்பா. எல்லா துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா துதிகளுக்கும் பாத்திரர் நீர் அப்பா. எல்லா கனத்திற்கும் பாத்திரர், எல்லா மகிமை பொருந்திய தேவன் நீர் அப்பா. மாட்சிமை உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இந்த காலை வேளை அப்பா நாங்கள் உற்சாகமாய் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்கு நன்றி பலி ஏறெடுப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஆராதனையில் நீர் பிரியப்படுகிற தேவனே, உமக்கு நன்றி. தூயாதி தூயரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தமானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. புதிய மாதத்தை காண செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா மகிமை உமக்கு அப்பா, எல்லா மாட்சிமை உமக்கு அப்பா, உமக்கு அப்பா. ஹல்லேலூயா 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 அப்பா. எங்கள் வாழ்க்கையை நல்லவராகவே இருந்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி 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 நன்றி. இதுவரைக்கும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எந்த தீங்கும் அணுகாதபடி, ஹல்லேலூயா, எந்த தீங்கும் எங்களை துக்கப்படுத்தாதபடி நீர் பாதுகாத்து வந்த தயவிற்கா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஹல்லேலூயா. வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறோம், நடு மாதத்தில் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் காத்த தேவன் இனிமேலும் காப்பா. அதை நினச்சி, இதுவரைக்கும் காத்த தேவனை நினச்சி நீங்கள் நன்றி செலுத்தும் போது அவர் இனியும் காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு வாய்களை திறந்து ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எங்களுக்கு வழிகாட்டும் தீபமே, ஹல்லேலூயா. நல்ல துணையாளராக இருந்து எங்களுக்கு வழிகாட்டினீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆபத்து நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம் அப்பா. என் ஆத்துமாவுக்கு பலம் தந்து நீர் என்னை தைரியப்படுத்தினீர் அப்பா, நீர் என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. இன்னி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலன் தருகிறவரே, இந்த காலை வேளையில் உம்மை விடுதலையோடு ஆராதிக்க எங்களுக்கு பலன் தருவீராக அப்பா, எங்களுக்கு பலன் தருவீராக அப்பா. தேவையில்லாத பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போடுகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போடுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்க, ஹல்லேலூயா, உமக்கு உகந்த தூய பலியாய் நாங்கள் எங்களை தருகிறோம் அப்பா, எங்களை தருகிறோம் அப்பா, எங்களை தருகிறோம் அப்பா. எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். நீங்க சொல்லுங்க. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். ஓ, எல்லா துதியும் புகழும் அவர் ஒருவருக்கே. ஓ, தூயவர் உமக்கன்றோ, தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி சத்தமா அவர் ஒருவருக்கே அப்பா. ஆராதனை. நண்பர், நண்பர் இயேசுவுக்கே, நண்பர் இயேசுவுக்கே. என்னை பாதுகாத்த இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர், என் நண்பர் இயேசுவுக்கே. ஓ, மகிமை மகிமை உமக்கன்றோ,
வழிகாட்டி நல்ல துணையாளராயிருந்தாரே. ஓ அன்பாள் பலத்தாள் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. நீ ஒரு விசை கூட அன்பாள் பலத்தாள் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக. கடைசியா சத்தமாய் கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஒருவருக்கே அப்பா ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் அப்பா. இந்த ஆராதனை என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் அப்பா. என் நண்பர் இயேசுவுக்கே துணையாளரே நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. ஒருவருக்கே எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் அப்பா. நீரே துதிக்கு பாத்திர ஒரு விசைக்கூட உண்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அவையோடும் உண்மையோடும் அப்பா முழு பலத்தோடும் ஆராதிக்க உதவி செய்கிறாங்க, பலப்படுத்துங்க. நீரே மகிமைப்படுவீராக அப்பா. எல்லா துதிக்கிற மகிமை ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Amen. எத்தனை பேரோட சமூகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க? எப்பவும் போல ஒரு அமைதி இந்த இடத்தை மூடுதில்லை. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இருக்கிறவர்கள் எல்லாருடைய வாய்களும் திறக்கணும். இன்றைக்குள்ள ஆராதனையில் உங்களை நான் விட போகிறது கிடையாது. நீங்கள் வாய்களை திறக்கிற வரைக்கும் ஆராதனை போய்கிட்டே தான் இருக்கும். வாய்களை திறங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் நடு மாதத்தில் வந்திருக்கிறோம். 5 மாதங்கள் முழுவதும் நம்மளை கண்ணீன் மணி போல பாதுகாத்த தேவன், எந்த குறைவுமின்றி பாதுகாத்த தேவன் இனிமேலும் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மளை தாங்க போகிறதற்காக அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் பக்கத்தில் கையை பிடிச்சி கையை கொடுத்து கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும் சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை இந்த மாதத்திலே பெரியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய மகிமை இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும். அவருடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும்னு சொன்னாலே அவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம். நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்மளை மேன்மைப்படுத்தி, நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், நம்மளை மேன்மைப்படுத்தி அவர் மகிமைப்பட போகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டலாமே. புதிய மாதத்திலும் அவருடைய மகிமை பெரியதாக இருக்க போகிறது. எல்லா மகிமை உடையவரே, எல்லா மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உயர்த்தி பாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுவோமா? நல்ல கைகளை தட்டி உற்சாகமா நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. Thank you அப்பா. ஓ மகிமை மாட்சிமை நிறைந்தவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் உயரட்டுமே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுகிடுவோம். மறுபடியும் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுகிடுவோம். எல்லா மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுகிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமை நிறைந்தவரே மகிழ்வோட சொல்லுங்களா. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுவே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுவே. உயர்ந்தவரே உயர்ந்தவரே சிறந்தவரே, என்னுடைய வாழ்க்கையில உயர்ந்தவரே உயர்ந்தவரே மகிமை மகிமை மாட்சிமை மகிமை மகிமை ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே என்னுடைய இதயத்தில் வாசம் பண்ணும் அப்பா. ஒளியினை தந்துமே எங்கள் இதயத்தில் வாசம் செய்யோ. ஓ ஒளி நிறைவே, ஓ அருள் நிறைவே, என்னுடைய இருதயத்தை ஒரு விசை கூட வந்து நிரப்புவீராகப்பா. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றோடு மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்த பரிசுத்த தேவன் நீரே, பாதபணிந்திடுவோம். காலவேலப்பா பரிசுத்த தேவனே, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா. கழுவியே கழுவியே நிறுத்தி நீரே, உடைய சமூகத்தில் ஒரு விசை கூட கழுவி. ஓ கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய கனமகிமை கனமகிமை செலுத்தியே உமக்கே எல்லா கன மறுபடியும் சொல்லுவோமா. கனமகிமை கனமகிமை எல்லாத்துக்கும் பாத்திரார் அவரே. கனமகிமை கனமகிமை ஓ என்றும் தொழுதிடோ. மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுமே. கேளுங்க பார்க்கலாம். மோசேயின் தேவனே, என்னை இந்த மாதம் வழி நடத்தும் அப்பா. கேட்கிறவர்களை வழி நடத்துவீராக அப்பா. மோசேயின் விசுவாசத்தோடு ஓ என்னை வழி நடத்திடுமே. மோசே தேவனே, என்னை வழி நடத்திடுமே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவீர். யோசுவாவின் தேவனே, சபையாய் சேர்ந்த மதில்களை நொறுக்குவீர். எங்களுக்கு எதிராக இருக்கிற மதில்களை நொறுக்குவீராக. இந்த மாதத்தில் எங்களுக்கு வருகிற எல்லா தடைகள் நீரே நின்று விடுவிப்பீராகப்பா. யோசுவாவின் தேவனே, எங்களை ஒரு விசை கூட மதில்களை உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே.
வாழ்க்கையில கண்டேனப்பா, இந்த மாதமும் காண்பேனப்பா. நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் காண்பேனே சொல்லுவோமா. நான் காண்பேனே, இனி நான் காண்பேனப்பா, இனியும் நான் காண்பேன், நான் காண்பேனே, நான் காண்பேனே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உள்ளத்தை பார்த்து சொல்லுங்களேன். அவர் இருக்கும்போது ஏன் கலங்குற? மறுபடியுமாய் உன்னத தேவன் அவர் என்னுடன் இருக்க இதற்கும் நான் கலங்க மாட்டேன். என்னை நடத்துகிறவர் உன்னோட, அவர் நல்லவர், அவர் நல்லவரே என்றும் வல்லவரே. நன்மைகள் அவர் நல்லவராயிருக்கிறார் என்றும், அதனால எனக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறவர்கள் அவர் நல்லவர், அவர் நல்லவரே. என்னுடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் குறைவுபடாமல் என்னை நடத்துகிற தேவர் அவர் நல்லவரே. ஓ நன்மைகள், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், எத்தனை பேர் நன்மைகள் உள்ளமே அவருடைய சமூகத்தை நான் காத்திருப்பேன். என் உள்ளம் கலங்காது. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே. எல்லாரும் வெளியே நின்று நல்லவரே என்றும், ஓ அவர் நன்மைகள், ஓ இந்த வெற்றி எனக்கு குறைபட செய்ய மாட்டார். நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உள்ளமே. நல்ல கைகளை தட்டுவோமே, நல்ல உற்சாகமாய். உன்னத உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை கைவாள உயர்த்தி வைத்திருக்கிறாரே. அதை எண்ணியப்பா என்னுடைய தாழ்வில் என்னை நினைவு கூர்ந்து, ஓ என்னை உயர்ந்த இடங்களிலே வைத்து அழகு பார்க்கிறவர் உன்னத தேவன் உன்னுடன். உன்னத உள்ளமே. நீதிமானே நோக்கை போல பதறாமல் சஞ்சரிப்பேன். நீதிமானே நோக்கை போல பதறாமல் சஞ்சரிப்பேன். அவர் அழைத்திடும் நாள் வரையில் அவர் இதயத்தில் இடம் பெறுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் அழைத்திடும் நாள் வரையில் அவர் இதயத்தில், அவரோடு நடப்பேன் சொல்லுகிறவர்கள் நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம், நடப்பேன்
அவரோடு நான் நடக்கிற அனுபவத்தை ஓ பள்ளத்தாக்கின் அவர் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் அவர் சாரோனி நோவதானியல் யோபு போல தவறாமல் நடந்திடுவேன். கேளுங்க பார்க்கலாம். அவர்களை போல நான் தவறாமல் நடந்திட எனக்கு பலன் தருவீராக. மறுபடியுமாய் நோவதானியல் யோபு போல தவறாமல் நடந்திடுவேன். நோவதானியல் யோபு போல எனக்கு பலன் தருவீராகப்பா. பிழை இல்லாமல் நடத்திடும் தேவன் நடத்திடுவார். கரை சேர்ந்திடும் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்பா. பிழை இல்லாமல் நடத்திடுவார். எந்த பிழையும் இல்லாமல் என்னை நடத்திட ஒரு தேவன் இருக்கிறார். பிழை இல்லாமல் நடத்திடுவார். கரை சேர்த்திடும் நாள் வரையில் பிழை இல்லாமல் நடத்திடுவார். கரை சேர்த்திடும் உமது அன்பே உமது அன்பின் கரங்களை நான் காண்பேனே. உமது அன்பின் கரங்களை நான் காண்பேனே. நான் காண்பேனே. நான் காண்பேன். விசுவாசமாய் சொல்லுங்க பார்க்கலாம்ப்பா. இந்த மாதத்திலே நான் காணப்போகிறேன் அப்பா. ஓ நீ மகிமைப்படுகிறதை நான் காண போகிறேன். நான் காண்பேனே. நான் காண்பேனே. நான் காண்பேனே. நான் காண்பேனே. நான் காண்பேனே. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இந்த மாதத்தை நான் காண போகிறேன். அவர் எனக்காக செய்கிறதே ஓ என் கண்கள் காண போகிறது. அவர் மகிமைப்பட போகிறார். அவருடைய மகிமை பெரியதா இருக்க போகிறது. இந்த மாதம் அவருடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில் பெரியதா இருக்க போகிறது. விசுவாசிக்கிறோம். நல்ல கைகளை தட்டலாமே. நல்ல கைகளை தட்டலாமே. யாருக்கு அவர் செய்ய போகிறார்? வேற யாருக்கோ செய்ய போறாரா? இல்ல உங்களுக்கு தானே செய்ய போகிறார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவருடைய மகிமை பெரியதா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ நான் காண்பேனே. நான் காண்பேனே. இந்த மோசேயின் தேவன் இந்த மாதத்தை நம்மளை வழிநடத்த போகிறார். இந்த புதிய மாதத்திலும் இதுவரைக்கும் கண்டிடாத வகையிலே அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. எனக்கு துணை நிற்க போகிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் துணை நிற்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே துணை நின்று ஓ எனக்கு முன்பதாக இருக்கிற அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க போகிறார் அவர். ஓ அதுவும் அவருடைய நாம மகிமைக்கென்றே அவர் செய்ய போகிறார். அவருடைய நாம மகிமைக்கென்றே அவர் செய்ய போகிறார். உங்களுடைய நாம மகிமைக்கென்றே நீ செய்வீராக அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா. இந்த மாதத்தில் எங்களை ஆச்சரியமாய் நடத்த போற பேரன்பிற்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து உங்களை விட்டு கொடுத்து ஆராதிங்களும் பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை நடத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறார். எங்களை நடத்துகிற தேவன் அவர் எங்களோடு இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து
அவர் செய்ய போகிற காரியத்தை நீங்கள் கவனியுங்க. இந்த மாதம் பார்க்க போறீங்க. நாம் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும், அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது. அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது. அவரையே உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனிதனை, அந்த ஒரு உறுதியான நம்பிக்கையை அவர் விரும்புகிறார். வழிகள் இல்லாத இடத்திலே வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனின் தேவன். எவ்வளவோ வழிகள் இருக்கும், எவ்வளவோ ஷார்ட்கட்ஸ் இருக்கும். நம்மளுடைய மனித மூளை அப்படிதான், அதை தான் தேடி போகும். சீக்கிரமாக கிடச்சிடாதா. ஆனால் ஆண்டவர் ஒரு சில பாதையை அனுமதிக்கிறார்னா அது எல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையே. அதிலே அவர் மகிமைப்பட போகிறார். அவருடைய மகிமை பெரியதா இருக்க போறதற்காக அதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதை என்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் அகமகிழ்வே. நீங்க சொல்லுங்களா, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் அகமகிழ்வே. சபையாய் சேர்ந்து கைகளை உயர்த்தி ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா, ஏசையா ஏசையா, ஓ ஏசையா, என் நீதி நீதானையா, ஏகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தேவன் நீதானையா, ஏகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தேவன் நீதானையா. எனக்கு நீதி செய்கிற கரம் அவருடைய கரம். எனக்கு நியாயத்தை பெற்று தருகிற கரம் அவருடைய கரம். அவர் வந்தால், அவர் எனக்கு துணையாய் நின்றால், என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை அவர் பட்ட பகலை போலவும் அவர் விளங்க பண்ணுவார். நாம் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும், அவருடைய சமூகத்தில் உண்மையாய் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் தருகிற வார்த்தையை உறுதியாய் பிடித்து உண்மையாய் நடக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் துணை செய்கிறது அதிக நிச்சயம். அவர் நமக்கு துணை செய்தார். ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் மாறி போகும். நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளும் மாறி போகும். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர் கொண்டு வருகிறார். மோசேயின் மூலமாய் அவர் வழி நடத்தி போறதற்கு முன்பதாக வாக்குத்தத்தை கொடுத்து அவர் கொண்டு போகிறார். அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 14:4 பார்க்கிறோம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி அதோடு நிப்பாட்டாம அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார். யார் மகிமைப்படுவார்? அவர் மகிமைப்பட போகிறார். அதோட கண்டினியூவாக அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அவர்கள் இஸ்ரவேலர்கள் எப்படி தெரியுமா போனார்கள்? இஸ்ரவேல் புத்திர பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். சோர்ந்து போகல, பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் தேவன் செங்கடலை இரண்டாய் பிளந்து எனக்காக வழியை அவர் திறப்பார் என்று விசுவாசிக்கிற நல்ல கைகளை தட்டலாமே. எனக்காக ஒரு வழியை அவர் வைத்திருக்கிறார். எனக்கு தடையாய் நிற்பதை எல்லாம் அவருடைய மகிமைக்காக என்று நீங்கள் விளங்குவீர்கள். எனக்கு ஏன் இவ்வளவு தடை என்று நீங்கள் இதற்கப்புறம் கேட்காதீங்க. அந்த தடைகளை அவர் விலக்கி, அந்த செங்கடல் அவர்களுக்கு எதிராக நின்றது. அதில் ரொம்ப அழகான வசனம். அந்த செங்கடல் இரண்டாக பிளந்து அது எப்படி தெரியுமா இருந்ததா? அது அவர்களுக்கு தடையா இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது என்னவா இருந்தது தெரியுமா? மதிலா இருந்தது. அந்த செங்கடல் இருபுறமும் இரண்டு சைடும் மதிலா இருந்தது. அவர்கள் பார்க்கிற அவருடைய கண்களுக்கு அது தடையா இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அது இரண்டாக பிளந்து அந்த தடைகளே அவர்களுக்கு மதிலாக மாற பண்ணினார். அவர் இந்த விஷயத்தை அவர் 2 தடவை அவர் அதிகமாக உணர்த்தி அவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய மகிமை பெரியதா இருக்க போகிறது. கீழ்காற்றை எனக்காக அனுப்பி தடைகளை பிளர்ந்து ஹல்லேலூயா, எனக்கு அதிலே எனக்கு மேன்மையை வைத்திருக்கிறீர் என்பது அதிக நிச்சயம். அதிலே நீர் மகிமைப்படுவது என்பது அதை விட அதிக நிச்சயம். ஹல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் மகிமைப்பட போறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. எங்களுக்கு எதிராக எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு தடைகள் எழும்பினாலும் பவுலை போல் நாங்கள் சொல்லுவோம், எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை அப்பா. ஏன்னா எங்களுக்கு தெரியும், உத்தமனுக்கு நீர் துணை என்பது எங்களுக்கு தெரியும் அப்பா. உத்தமனுக்கு அவர் துணை. ஹல்லேலூயா. அவர் செய்கிற காரியத்தை நீங்கள் நின்று, புறஜாதிகள் நம்மளை பகைக்கிறவர்கள் பார்ப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய கண்களே அதை பார்க்கும்படி அவர் மகிமைப்பட போகிறார். நல்ல கைகளை தட்டி உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இழந்ததை காட்டிலும் அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, அவர் உங்களுக்காக யுத்தத்தை செய்கிற தேவனா இருந்து எல்லாவற்றையும் மீட்டு தரப்போகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் கோணலான வைகளை செவ்வையாக்குவே, கரடான வைகளை சமமாக்குவீரின் வாழ்க்கையிலே நீர் வெங்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தரு. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீர் கோணலான வைகளை செவ்வையாக்குவீர், கரடான பாறை நீர் வெங்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவே. விசுவாசத்தோடு தடைகளை உடைத்தெறிகிறவர் எனக்கு முன்பதாக சொல்லுகிறார். எனக்கு முன் செல்கின்றீர். நீர் கோணலான வைகளை செவ்வையாக்குவே, கரடான வைகளை சமமாக்குவே. என் வாழ்க்கையிலப்பா இதுவரைக்கும் தடைபட்டிருக்கிற எல்லா காரியம் இயேசுவின் நாமத்தினால் நீர் மகிமைப்படும்படி எங்களுடைய வாழ்க்கையை செய்வீராக அப்பா. நீர் கோணலான வைகளை செவ்வையாக்குவே, கரடான வைகளை சமமாக்குவே. நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்கள்
கிருபையாய் சென்று ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. எனக்கு நீதி செய்கிற தேவனே, எனக்காக யுத்தங்களை செய்கிற தேவனே, ஓ எனக்கு நீதியை வழங்குகிறார். ஓ ஏகோவாசித்தேனோ ஏகோவாசித்தேனோ நீர்தானையா எங்கள் நீதி தேவன் நீர்தானையா. ஏகோவாசித்தேனோ நீர்தானையா எங்கள் நீதி தேவன் நீர்தானையா. ஏகோவாசித்தேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. இயேசப்பா, எங்களுடைய நீதி நீரப்பா. ஒருவேளை ஈரோடு பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் நம்ம இருக்கலாம். அந்த பள்ளத்தாக்கில் தான் இஸ்ரவேல் மக்களை நெருங்கினார்கள். பார்வோனும் அவனுடைய 600 முக்கியமான சேனைகளும் அதன் கூட பலத்த சேனைகளும் கூடயே வந்து நெருங்கினார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாத எங்களுக்கு தடையா இருக்கிறதை அவர் எங்களுக்கு பிளந்து அதை அவர்களுக்கு, எங்களுடைய எதிரிகளுக்கு அதை தடையாய் அவர் மாற்றினார், அதை மாற்றி போட்டார். பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீர் இருக்க போகிறீரப்பா, இருக்க போகிறீரப்பா, இருக்க போகிறீரப்பா, இருக்க போகிறீரப்பா. ஒரு விசை கூட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நீர் செய்கிற யுத்தத்தை நாங்கள் பார்க்க, உம்முடைய நாமம் மேன்மைப்பட நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறியும் காலத்திலே, அறியும் மாதம் இந்த மாதமா இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல்ல கைகளை தட்டுவோமா? விசுவாசிக்கிறவர் நல்ல கைகளை தட்டி, நாங்கள் அமர்ந்திருந்து, என் ஆத்துமா அமர்ந்திருந்து அவர் செய்கிற யுத்தத்தை நாங்கள் காண்போம். ஏகோவாசிக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி நீர்தானையா. ஏகோவாசிக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி நீர்தானையா. எங்களுக்கு நீர் துணை செய்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த மாதத்திலே நீர் வாக்கு பண்ணினபடி நீர் எங்களுக்காக யுத்தம் செய்க, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்கி, பாதை இல்லை என்ற சூழ்நிலை இந்த மாதத்தில் எங்களுக்கு வந்தாலும் எங்களுக்கு அதிக நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு உண்மையாய் உம்முடைய வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு நாங்கள் நம்பி இருக்கிறபடியா, நீர் எங்க பாதை இல்லை என்று நாங்கள் எங்களுடைய மனித கண்கள் நாங்கள் பார்க்க முடியாத அளவிற்கு அடைத்திருக்கிறதோ அங்கே நீர் பாதையை உண்டு பண்ணுகிற தேவன். இந்த மாதத்திலே நீர் யுத்தங்களை செய்து எங்களுக்கு பாதையை செவிப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக அப்பா. எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம் அப்பா. வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா. அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் வாக்கு பண்ணினீர் அப்பா. உம்முடைய வாக்கு அது வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்பாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை நீர் நிறைவேற்றி முடிப்பீர், அதை நிறைவேற்றி முடிப்பீர். எங்களுக்காக யுத்தங்களை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய கரம் மாத்திரம் எங்களை வழி நடத்திட்டோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you Jesus. சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 6:30 மணி முதல் 8:15 வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:45 வரையும் நடைபெறும். இந்த மாதம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியினால் கர்த்தருடைய ஆராதனையோடு கர்த்தருடைய பந்தி நடைபெறும் என்பதை உங்களுக்கு
தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவிலும் கேர்செல் பைபிள் டியூஷன் அந்தந்த ஏரியாவில் வழக்கம் போல் நடைபெறுகிறது. விசுவாசிகள் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதிய நபர்களையும் நீங்கள் கேர்செல்லுக்கு அழைத்து வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு சபையில் வைத்து உபாச ஜபம் நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும். லீடராக இருக்கிற யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் சபைக்கு இடம் வாங்க வேண்டும் என்று நாம் உண்டியலில் ஆஃபரிங் சேமித்து வருகிறோம். 2வது வாரம் நீங்கள் சபையில் அதை கொண்டு வந்து கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் வீடுகளில் வந்து அங்கே கொடுக்குறவர்கள் அங்கே கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் சண்டே கிளாஸ் 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். டீன் சர்வீஸ் இந்த மாதம் மட்டும் நமது சபை போதகர் அவர்கள் வீட்டில் வைத்து நடைபெறும். அதுவும் 10:45 முதல் 12 மணி வரை நடைபெறும். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் 2ஆக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் 2ஆக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். எரிகோ தூளாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. நோய்கள் உன்னை நெருக்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. கோடியே
அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே, எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஓ வான்சி, ஓ வான்சி, ஓ வான்சி, ஓ வான்சி, ஓ வான்சி, ஓ வான்சி போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே, பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவாவி நம்மில் இல்லையா, நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே, பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவாவி நம்மில் இல்லையா, ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவா, ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவா. ஓ வான்சி, ஓ வான்சி, ஓ வான்சி, ஓ வான்சி, ஓ வான்சி, ஓ வான்சி போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஆமென் எங்கள் கோடி வெற்றி கோடியே. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார், கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமோ, கோஷமிடும் இளைஞரின் முன் செல்லுமோ, எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார், இங்கு செல்லுமோ, கோஷமிடும் இளைஞரின் முன் செல்லுமோ, கர்த்தர் நாமம் அல்ல நாமமே, ஆமென் கர்த்தர் நாமம் அல்ல நாமமே, கர்த்தர் நாமம் அல்ல நாமமே, ஆமென் கர்த்தர் நாமம் அல்ல நாமமே. கோவான் கோவான்சி, 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 கோவான்சி போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஆமென் எங்கள் கோடி வெற்றி கோடியே, எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஆமென் எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஒரு வசனத்தை எடுத்து வாசியுங்கள். யாத்ராகமம் 14வது அதிகாரம், யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13, 14 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். 13, 14 வசனங்கள். ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த 14ஆம் வசனம் இந்த மாதத்திற்கான தேவன் தருகிற வார்த்தையாகவும்
நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வசனமாகவும் நமக்கு இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போமா? 14 நம்ம எல்லாரும் வாயிலை திறந்து அந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பக்கத்தில் நம்ம பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 2 சைடில் இருக்கவங்களும் பார்த்து சொல்லுங்க, இடது புறமும் வலது புறமும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஸோ இந்த மாதம் தேவன் நமக்காக யுத்தம் செய்கிற மாதமாக, தேவன் நமக்காக காரியங்களை செய்கிற மாதமாக இருக்கட்டும். 1ஆம் தேதி அதிகாலை ஜெபத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல தேவன் நாமம் நம் மூலமாக மகிமைப்படும் என்பதை உங்களுக்கு சொன்னேன். தேவன் செய்கிற காரியம் 2 காரியங்கள். 1, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். 2, நமக்காக யுத்தம் செய்வார். 4ஆம் வசனத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். 14ஆம் வசனத்தில் நமக்காக யுத்தம் செய்வார். நாம் செய்ய வேண்டியது என்று சொல்லும் பொழுது, நாம் தேவ சமூகத்தில் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல தேவ ஜனங்கள் கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். நாம் செய்ய வேண்டியது, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் ஓடுவதற்கு ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. நான் வேகமாக இன்றைக்குள்ள தியானத்துக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த முதல் வாரத்திலும் கூட நாம் எதற்காக என்ன காரியத்தை தியானிக்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது, தேவன் எப்படி யுத்தங்களை செய்கிறார், தேவன் யாரோடு யுத்தங்களை செய்கிறார், எப்படி யுத்தங்களை செய்கிறார், எந்த சூழ்நிலையில் நமக்காக யுத்தங்களை செய்கிறார் என்பதைத்தான் வேகமாக இருக்கிற கொஞ்ச நேரத்தில் தியானித்து திருவிருந்துக்கு நேராக நான் கவனத்தை செலுத்த போகிறோம். ஒரு 3 காரியங்கள். when God fights our battles, தேவன் எப்பொழுது நமக்காக யுத்தங்களை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது 3 விதமான நபர்களோடு அல்லது சூழ்நிலையில் நமக்காக யுத்தம் செய்கிறார். 1, God fights against people, நமக்கு எதிராக செயல்படுகிற நபர்களுக்கு எதிராக தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். God fights against people in our battles. நமக்கு எதிராக யுத்தம் செய்கிற நபர்களுக்கு எதிராக தேவன் நமக்காக யுத்தங்களை செய்கிறார். 2வது, நமக்கு எதிரான சூழ்நிலைகளுக்கு எதிராக தேவன் நமக்காக யுத்தங்களை செய்கிறார். God fights against the situations in our battles. நமக்கு எதிரான சூழ்நிலைகளில் தேவன் நமக்கு யுத்தம் செய்கிறார். 3வது, God fight against our flesh, நம்முடைய மாம்சத்துக்கு எதிராக தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். 3 காரியங்களை வேகமாக தியானிக்க நேரம் அனுமதிப்பது போல நாம் தியானிப்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. நமக்கு எதிரான நபர்களுக்கு எதிராக, நமக்கு எதிரான சூழ்நிலைகளுக்கு எதிராக, நம்முடைய மாம்சத்துக்கு எதிராக தேவன் இந்த மாதத்தில் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் முன்னாடி பார்க்குறத விட இப்போ அநேக நோட்ஸ் எடுக்கிறத பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் நோட்ஸ் எடுங்க, அதை வைத்து ஜெபியுங்கள். இந்த மாதத்தில் அதை சுதந்திரித்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. 1வது, நமக்கு எதிராக செயல்படுகிற மனிதர்கள், அவர்களுக்கு எதிராக தேவன் எப்படி யுத்தம் செய்கிறார். அநேக நபர்களை வேதத்திலிருந்து காட்ட முடியும் தேவன் எப்படி மனிதர்களுக்கு எதிராக நமக்காக யுத்தம் செய்கிறார் என்று. அதில் ஒரே ஒரு நபரை மட்டும் உங்களுக்கு இன்றைக்கு காலை நேரத்தில் சுட்டி காட்டி நான் தொடர்ந்து செல்ல விரும்புகிறேன். எப்படி மனிதர்களுக்கு எதிராக தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையை தியானிக்க முடியும். ஆனால் நேற்று என்னுடைய இருதயத்தில் தேவன் உணர்த்தின ஒரு நபர் தாவீதனுடைய வாழ்க்கை. தாவீதனுடைய வாழ்க்கையில் தாவீதுக்கு எதிராக செயல்பட்ட நபர் யார்? சவுல் தாவீதுக்கு அதிகமாக எதிராக, இன்னும் சொல்லப்போனால் தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று செயல்பட்ட ஒரு நபர் தான் சவுல். ஆனால் ஒரு இடத்துல கூட தாவீது சவுலை எதிர்த்தார் என்று நாம் பார்க்கவே முடியாது. உங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நாம் தெரிஞ்சு கொள்ளுகிறேன். சவுல் தாவீதை எதிர்த்ததை வேதம் அந்த பகுதி முழுவதும் பார்க்க முடியும், 1 சாமுவேல் முழுவதும். ஆனால் தாவீது சவுலை எதிர்த்ததாக
நாம் அந்த வேதத்தில் பார்க்கவே முடியாது. என்ன ஒரு ஆச்சரியம், யோசிச்சு பாருங்க. நமக்கு எதிராக ஒருத்தர் செயல்படும் பொழுது நம்ம மனித இயல்பே நாமும் அவர்களுக்கு எதிராக செயல்படுவது தானே, அப்படி தானே. ஒரு நிறைய ஸ்கூலில் பசங்களுக்குள்ளே சண்டை வரும்போது, அது வீட்டில் பெரிய பிள்ளைங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் சண்டை வரும், என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணான், அடிச்சுட்டான், அதுக்கு பதிலுக்கு தான் நான் என்ன பண்ணேன், பதிலுக்கு செஞ்சேன். அப்போது நம்ம மனித இயல்பே என்னதான் அப்படின்னா, நமக்கு எதிராக ஒவ்வொரு செயல்படும் பொழுது நாம் அதற்கு பதிலாக எதிராக செயல்படுவது தான் மனித இயல்பு. நாம் எல்லாரும் அப்படித்தான், டிசைன்லேயே நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள் தான். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிற ஒரு காரியம், அவருக்கு எதிராக இருக்கிற சவுலை எதிர்த்து ஒரு இடத்தில் கூட தாவீது எதிர்த்து யுத்தம் செய்ததாக பார்க்கவே முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பகுதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இன்னொரு காரியம், தாவீது ஒரு இடத்துல கூட சவுலை எதிர்த்து யுத்தம் செய்யவே இல்லை. ஆனால் எல்லா இடங்களிலும் ஒன்றை பார்க்க முடியும், தாவீதுக்காக தாவீதின் பட்சத்தில் இருந்த தேவன் சவுலை எதிர்த்து எல்லா இடங்களிலும் தாவீதுக்காக யுத்தங்களை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் இந்த வாரத்தில் நேரம் கிடைக்குமானால் தாவீதுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். எப்படியெல்லாம் தேவன் அந்த தாவீதுக்காக யுத்தங்களை செய்கிறார். தாவீதுடைய கை பலம் இல்லாத பொழுதும் தேவன் யுத்தம் செய்கிறார். தாவீதுடைய கை பலத்த பொழுதும் தேவன் யுத்தம் செய்கிறார். நிறைய நேரங்களில் நம்மால் எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலையில் தேவனை பார்ப்போம். அது மட்டுமல்ல, நம்மால் எதிர்த்து நிற்க முடியும் என்கிற சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்பதுதான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னா, நம்ம நிறைய இந்த சும்மாங்கிற வார்த்தை நான் 1ஆம் அதிகாரில் சொன்னேன், பல விதங்களில் தமிழில் பயன்படுத்தப்படுகிறது தான். நிறைய விதங்களில் நம்ம சொல்லுவோம், சும்மா இருக்கேன் சும்மா இருங்கன்னு. நான் சும்மா சொன்னேன்னா என்ன அர்த்தம்? இங்கே சென்னையில் ரொம்ப பயன்படுத்துறதில்லை, சவுத்துலலாம் ரொம்ப பயன்படுத்தும். சும்மா சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொன்னேன்னு அர்த்தம். சும்மா வேறு வேலையே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இந்த சும்மாங்கிற வார்த்தை நிறைய விதங்களில் பயன்படுத்தும். ஆனால் இங்கே நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னா நம்ம ஒரு வேலையும் பார்க்காம சும்மா இருக்கிறத சொல்லலை. நீங்கள் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் இதை குறித்து கலங்க தேவையில்லை, நான் போரிட தேவையில்லை என்கிற நம்பிக்கையோடு இருப்பது தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது God will fight for you, you stand still அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள். நீ நம்பிக்கையோடு. என்ன நம்பிக்கை? எனக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் நான் போரிட தேவையில்லை, நான் கலங்க தேவையில்லை, நான் மன அழுத்தத்தை வைத்து கொள்ள தேவையில்லை. காரணம், என் பட்சத்தில் என் தேவன் எனக்காக யுத்தம் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தில் நாம் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் என் பட்சத்தில் எனக்காக யுத்தம் செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் அவர் எனக்காக யுத்தம் செய்வார். என்னுடைய மாம்சத்துக்கு எதிராக எனக்காக அவர் யுத்தம் செய்வார். எங்கள் நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் ஓடுவதற்கு தேவன் கிருபை தருவாராக. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், மீண்டும் மீண்டும் தாவீதுக்கு எதிராக சவுல் எப்படியெல்லாம் செயல்படுகிறார். 1 சாமுவேல் 18 7 8 வசனங்கள் யாராவது ஒரு வேகமாக வாசியுங்கள், நமக்கு நேரம் இல்லை. 1 சாமுவேல் 18 7 8 வசனங்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். இந்த ஸ்திரீகள் பாடுகிற வார்த்தை சவுலுக்கு எப்படி இருந்ததா? விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 என்று, இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை எப்படி பார்த்தாரா? காய்மகாரமாக பார்த்தார். பல நேரங்களில் ஜனங்கள் நமக்கு எதிராக இருப்பதற்கு காரணம், நாம் எதுவுமே செய்ய வேண்டாம், கர்த்தர் நம்மளை உயர்த்தினால் போதும். கண்டிப்பாக 4 பேர் எப்படி இருப்பாங்க? நமக்கு எப்படி இருப்பாங்க? எதிராக இருப்பாங்க, அப்போசிஷனாக இருப்பாங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் சொல்ல முடியும். When God's favor is upon you, people will stand against you. அதில் மாற்றமே இல்லை.
கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் பொழுது, இங்கே தாவீதினுடைய ஃபால்ட் ஏதாவது இருக்குதா? தாவீது செய்த தவறு ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அவன் சவுலுக்காகத்தான் எல்லா காரியங்களையும் செய்கிறான், ராஜாவுக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறான். ஆனால் தாவீதோடு தேவன் இருக்கிறார். தாவீது நிறைய காரியங்களை செய்கிறார். தாவீது வளருவது, நம்முடைய வளர்ச்சி கூடவே எதையும் சேர்த்து கொண்டு வரும் அப்படின்னா, நமக்கு அப்போசிஷனையும் சேர்த்து கொண்டு வந்துட்டே இருக்கும், நமக்கு எதிர்ப்புகளையும் சேர்த்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும், நமக்கு எதிராக செயல்படுகிற நபர்களையும் சேர்த்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. என்றைக்கே ஒரு நாள் நாம் ஒன்றுமில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற உயர்வுகள் எல்லாருடைய பார்வையில் எப்படி இருக்காது அப்படின்னா சந்தோஷத்தை தராது. பல பேர் எதிர்க்கலாம். இங்கே தாவீது அப்படிதான் எதிர்க்கப்படுகிறார். தேவன் தந்த நன்மைகளால், தேவன் தந்த ஆசீர்வாதங்களால் தாவீதை எதிர்க்கிறார். தொடர்ந்து அடுத்து வாசிக்கும் பொழுது 10-11 வாசித்து பார்த்தோன்னா நேரமில்லை, வேகமாக சொல்லுகிறேன். தாவீது சுரமண்டலத்தை தினந்தோறும் வாசித்து கொண்டிருக்கிறான். சவுல் கையில் ஈட்டி இருக்கிறது. 11 மட்டும் வாசிங்கள், 11வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் இருந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். பாருங்க, எவ்வளோ கடினமான சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் தாவீதினுடைய வாழ்க்கையில் எதிர்ப்பை சந்தித்து கொண்டே இருக்கிறான், போராட்டத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறான். எங்க அவன் வசிக்கிற இடத்துல தினந்தோறும் அவனுக்கு வேலை எங்கே தான் அப்படின்னா சவுலினுடைய அரண்மனையில் தான், சவுலினுடைய கூடாரத்தில் தான். தினந்தோறும் போய் சவுலுக்காக என்ன பண்ணணும்? சுரமண்டலத்தை வாசிக்கணும். தினந்தோறும் போகிறான். இவன் கையில் சுரமண்டலம் இருக்குது, சவுனுடைய கையில் என்ன இருக்குது? ஈட்டி இருக்குது. அவனுடைய உறுதியை பாருங்க. சவுல் இந்த தாவீதை நான் சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய மனதில் வெஞ்சன்ஸ் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தாவீதை குறித்து இவனை எப்படியாவது தீர்த்து கட்டி விடுவேன், எப்படியாவது இவனுடைய உயர்வை, இவனுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்று சொல்லி சவுல் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறார். நம்ம பாஷையில் சொல்லணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக இப்படிப்பட்ட நபர்கள், தேவன் நமக்கென்று தந்த உயர்வுகள், தேவன் நமக்கென்று தந்த நன்மைகளை எடுத்துக்கொள்வதற்கும் அதை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவதற்கும் அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக திரும்பலாம். ஏன்? நம்முடைய குடும்பமே நமக்கு எதிராக நிற்கலாம், நம்முடைய உறவினர்களே, நம்முடைய சகோதரர்களே, நமக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்களே நமக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு எதிராக மக்கள் வர வர ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் வளருகிறீர்கள், நீங்கள் யுத்தம் செய்ய தேவையில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். பல பேருக்கு நாம் வளராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், நம்மோடு அன்பாக பழகுவார்கள், நன்றாக வைத்துக் கொள்வார்கள். ஆனால் நாம் வளருவது, நாம் வளர்ந்தால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம கீழே இருக்கிற வரைக்கும் ஓகே, அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுற வரைக்கும் ஓகே. ஆனால் நாம் வளர்ந்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திற்கு அந்த மனது அவர்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தாவீது இருக்கு. இன்னும் வாசிக்கும் பொழுது சவுல் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார் தாவீதை ஏமாற்றுவதற்கு. நீ பெலிஸ்தியரோடு போராடு, என் மகளை உனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மனைவியாக தருகிறேன், அது நன்மைக்காக அல்ல, எப்படியாவது தாவீதில் அழிந்து விடுவான் என்று. 17 பாருங்க, 17 முதல் பகுதியை வாசியுங்கள். என் கையல்ல பெலிஸ்தீரின் கையை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு தாவீதை நோக்கி என்ன சொல்றாரு? என் மூத்த குமாரத்தி ஆகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவனாக மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. அவனுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டுகிறான் சவுல். என்ன திட்டம் போடுறாரு? நான் என் மகளை தரேன்னு சொன்னா இவன் என்ன பண்ணுவான்? போய் சண்டை போடுவான். சண்டையில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? இவனை கொன்று விடுவார்கள். பல பேர் நம்மோடு இருந்து நம்மை உயர்வுக்கு நேராக நடத்துவது போலவே தெரியலாம். ஆனால் எல்லா வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகள் அல்ல, எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்கள் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்துல அன்பு காட்ட வேண்டும், ஆனால் எல்லாரையும் நம்பக்கூடாது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நன்மை செய்வது போலவே தெரியலாம். பல நேரங்களில் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கிறேன். அவங்களை நம்பி பல பேர் அவங்க அவ்வளோ தூரம் உங்களுக்காக எல்லாம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, நம்பி காரியங்களை செய்வோம்.
ஆனால் யாரை நம்பி எல்லா காரியங்களையும் செஞ்சோமோ அவங்க தான் நம்மளை கவுத்து விடுறதுக்கு முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தாவீதுக்கு இருந்தது. யார் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்வது போல பேசுகிறார்களோ எல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு பக்கத்திலே இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், கூடவே இருந்து. அப்படிதான் சவுல் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நபர்கள் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள். கவனத்தோடு இருக்கணும். எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். எந்த மனிதர்கள் வெறுப்பது வேதம் நம்ம கற்றுக் கொடுப்பது அல்ல. ஆனால் எல்லாரையும் நாம் நம்பக்கூடாது. அவருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு தெரியும் ஒவ்வொருவரும் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது. ஆனால் சவுல் இவ்வளவு தூரம் செய்தால் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனாலும் வேகமாக நான் சொல்லுகிறேன். இவ்வளவு தூரம் எதிர்ப்பு தாவீதுக்கு. சங்கீதம் 27:10 சொல்றாரு, என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீர் என்ன பண்ணுவேன், சேர்த்துக் கொள்வேன், கைவிட மாட்டேன். நான் நினைக்கிறேன் அவனுடைய தகப்பன் தாய் கூட கைவிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் அந்த வார்த்தை சொல்லி பாடுறாரு, என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும். எல்லாரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம், எல்லாரும் உங்களை கைவிடலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், உங்களுக்கு யார் கை கொடுத்தாலும் கை கொடுக்காட்டாலும், உங்களை யார் எதிர்த்து நின்றாலும், இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு உங்கள் இருதயத்திற்கு நேராக சொல்லுகிற வார்த்தை, யார் எதிர்த்து நின்றாலும் சரி, யார் கை கொடுக்காவிட்டாலும் சரி, யார் உங்களை எதிர்த்து போரிட்டாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்காக யுத்தங்களை செய்வேன். நீ விசுவாசத்தோடு அமர்ந்திரு. நீங்கள் அமர்ந்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் பல விதங்களில் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நம்ம அதே பகுதியில் பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயப்படுகிறான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை சவுல் பார்க்கிறான். கர்த்தர் தாவீதோடு மட்டுமில்லை, கர்த்தர் தாவீதுக்காக யுத்தங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு எதிராக வைக்கக்கூடிய எல்லா சதிகளையும் சதி திட்டங்களையும் தாவீது ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் தேவன் எல்லா சூழ்நிலையிலும் இவனுக்கு எதிராக செயல்பட 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 தேவன் தாவீதை ஒவ்வொரு படியாக மேலே கூட்டிக் கொண்டே போகிறார், மேலே உயர்த்தி கொண்டே போகிறார். நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆராதனையில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய எதிர்த்து நிற்கிற போராட்டங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்றை மனசில் வச்சுக்கோங்க, தேவனும் அதன் மூலமாக பெரியதாக மகிமைப்பட போகிறார். உங்களுக்கு எதிராக வருகிற போராட்டங்கள் பெருசாக இருந்தால் தேவன் செய்கிற யுத்தமும் பெரியதாக இருக்கும், தேவன் நாமமும் அதன் மூலமாக மகிமைப்படும். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீது வர வர பலத்தான். வசனம் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். கர்த்தருடைய கரம் தாவீதோடு கூட இருந்ததை பார்க்க முடியும். இந்த சவுல் தாவீதுக்கு எதிராக நிறைய திட்டங்களை தீட்டினாலோ சவுலுடைய திட்டங்கள் எல்லாம் மாற்றி போக பண்ணியது தாவீது அல்ல, தேவனே மாற்றினார். 1 சாமுவேல் 23 வாசிக்கிறோம், தாவீது இருக்கிற இடத்தை சவுல் சுற்றி வளைத்து விட்டார். இனிமேல் தாவீது தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன செய்வது, இதற்கு மேல் தப்பிக்கவே முடியாது, சுற்றி வளைத்து விட்டார்கள். ஆனால் தாவீதின் மீது கை வைக்க தேவன் விடவே இல்லை. எப்படி தாவீதை பிடித்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு வருகிறார்கள். அப்பதான் ஒரு செய்தி வருகிறது, பெலிஸ்தேயர்கள் எதிர்த்து வருகிறார்கள், நாம் உடனடியாக போக வேண்டும். சவுலுக்கு வேற வழி இல்லை, தாவீதை விட்டுட்டு போகிறார். ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதிராக யார் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் இந்த மாதத்தில் அதை நினச்சி உங்கள் மனசில் வச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அதை மனதுக்குள்ளே வைத்து அழுத்தி வைக்க வேண்டாம். நீங்கள் விசனப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுடைய இருதயம் அதனால் கடினப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே சூழ்நிலைகள், இந்த மனிதர்கள் இப்படியெல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறார்கள், நான் செய்கிறதெல்லாம் ஒன்று தான், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்யும், நான் இதற்காக ஒன்றும் செய்ய போகிறதில்லை. நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் அமர்ந்திருங்கள். நீங்கள் யுத்தம் செய்தால் தேவன் கிரியை செய்வதில்லை. நீங்கள் அமர்ந்திருந்தால் அவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் அமர்ந்திருங்கள். உங்களுக்கு எதிரான எல்லா இடங்களிலும் கர்த்தர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எனக்கு எதிரான எல்லா சூழ்நிலையிலும் நீர் எனக்காக யுத்தங்களை செய்வீராக. நான் இப்படியாக எழுதி வச்சிருக்கிறேன், தேவன் என் வாழ்க்கைக்காக நியமித்ததை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களுக்காக நியமித்ததை ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது, ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. விசுவாசத்தோடு இருங்கள், இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள், தினந்தோறும் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் எனக்காக வைத்ததை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது, எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்வார். நான் அமர்ந்திருந்து அவர் எனக்காக செய்யும் யுத்தத்தை காண்பேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் இருப்போம். இரண்டாவதாக, வேகமாக செல்லுகிற நேரம் இல்லை, நமக்கு எதிராக செயல்படுகிற நபர்கள். இரண்டாவது, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். எல்லா நேரங்களிலும் மனிதர்கள் தான் நமக்கு எதிராக இருப்பார்கள் என்று இல்லை. சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக இருக்கலாம். சில சூழ்நிலைகள் நாம் என்ன செய்வது என்றே தெரியாமல், எப்படி கையாளுவது என்றே தெரியாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளிலும் தேவன் சொல்லுகிறார், அதிலும் நான் உனக்காக யுத்தங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 2 ராஜாக்கள் 6:24 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால் ஒரு சம்பவம் அங்கே இருக்கிறது. இந்த சம்பவத்தை நான் விளக்கி சொல்ல நேரமில்லை, உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான் நம்ம எல்லாருக்கும். தயவாய் அதை குறித்து கொள்ளுங்கள், இந்த வாரத்தில் அதை வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 6:24 7:20 வரைக்கும் ஒரு சம்பவம் அங்கே இருக்கிறது. என்ன சூழ்நிலை என்று சொன்னால், அந்த நாட்டில் உள்ள பஞ்சம் மிக கொடுமையாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லும் பொழுது நீங்கள் வாசித்து கொள்ளலாம். இப்போ என்னை கவனிங்க, நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். அந்த நாட்டின் பஞ்சம் மிக கொடுமையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு கொடுமை என்றால், பஞ்சம் 2 பெண்கள் இருக்கிறார்கள், அவங்க 2 பேர் பேசுகிறாங்க. இன்றைக்கு உன்னுடைய பிள்ளை என்ன பண்ணிடலாம், சமைத்து சாப்பிட்டு விடலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், என்னுடைய பிள்ளையை சமைத்து சாப்பிடலாம். 2 அம்மா பேசக்கூடிய பேச்சு. அப்போ யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு பஞ்சம் கொடுமையாக இருந்தால் இந்த இடத்துக்கு அந்த 2 பெண்கள் வந்திருப்பார்கள். ஸோ அப்படிப்பட்ட கொடுமையான பஞ்சம். ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. வசனம் சொல்லுகிறது, ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்றார்களாம். கழுதை எல்லா இடங்களிலும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அந்த கழுதையினுடைய சதை அல்ல. நம்ம கடையில் போனால் சிக்கன் வாங்கும்போது என்ன கேட்போம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுங்கன்னு கேட்போம் இல்லையா? ஃப்ரெஷ்ஷுனா இல்லை, தலைன்னா அதில் ஒன்றுமே கிடையாது, தலையில் எலும்பு தான் இருக்கும். அந்த தலை எவ்வளோ விற்கிறாங்கன்னா 80 வெள்ளிக்காசுக்கு விற்கிறார்களாம். அப்போ எந்த அளவுக்கு கொடுமையின் உச்சத்தில் இருந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் அங்கே கிரியை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். எலியா சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நேரத்தில் இதே இடத்தில் என்ன செய்யப்படும்? எலியானுடைய வார்த்தையை பாருங்க, 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். 7:1. ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசு எங்கே இருக்கிறது? 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கல் எங்கே இருக்கிறது? சேக்கல் என்பது குறைந்த மதிப்பு, வெள்ளிக்காசு என்பது உயர்ந்தது. இதை நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு இந்த சூழ்நிலை நாளைக்கு எப்படி மாற முடியும்? ஒரு நாளில் எப்படி சூழ்நிலைகள் மாற முடியும்? ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுகிறார், தேவனுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையும் மாறுவதற்கு சாத்தியமில்லாத சூழ்நிலைகள் இல்லவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவ்வளவுதான் நம்முடைய விசுவாசமா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையும் தேவனால் மாற்ற முடியாத சூழ்நிலை என்று ஒன்று கிடையவே கிடையாது. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த சூழ்நிலை. தன்னுடைய பிள்ளைகளை கொன்று தின்கிற இடத்திலிருந்து ஒரே நாளில் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு கிடைக்குமா என்றால், வானத்தின் மதகுகள் திறந்து கொட்டினாலும் வாய்ப்பில்லை. அதுதான் உண்மை. அதைத்தான் இந்த கண்காணி சொல்லுகிறான். வானத்தின் மதகுகள் திறந்தாலும் இது நடக்கவே நடக்காதுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒன்றை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், பல நாட்கள் நீடித்திருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த பஞ்சம் 1 நாள் 2 நாள் அல்ல, பல நாட்களாக இருக்கிறது இந்த பஞ்சம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் முடியாது என்கிற சூழ்நிலை, தேவனால் மாற்ற முடியாது என்கிற சூழ்நிலை
நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த காலை நேரத்தில் இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்து நிற்கிறோம். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை எதுவென்று எனக்கு தெரியாது. நீங்கள் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை இந்த ஜூன் மாதத்தில் வந்து இருக்கிறோம். பொருளாதார ரீதியாக அநேக செலவுகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கலாம், கடன்கள் இருக்கலாம். எப்படியாவது இதை ஃபில் பண்ணிடலான்னு நீங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது இன்னொரு இடத்திலிருந்து தேவையில்லாத இன்னொரு பெரிய செலவு வந்து இருக்கலாம். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எதிராக பல சூழ்நிலைகள் இருக்கலாம். சரீர பிரகாரமாக இது மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலை இருக்கலாம். வேலை இல்லாத தன்மைகள், இப்படி எந்த சூழ்நிலையாக வேண்டுமானால் இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள், உறவுகள், இது இனிமேல் எப்படி மாறும், எப்படி கட்டப்படும், இந்த அடிமைத்தனங்கள் எப்படி மாறும், இப்படி பல மாறவே மாறாத சூழ்நிலைகளோடு நீங்களும் நானும் இந்த கால நேரத்தில் போராடி கொண்டிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் இது மாறவே மாறாது, இது நடக்கவே நடக்காது, இது எப்படி நடக்கும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, அதோடு தான் நீங்க போராடி கொண்டிருக்கிறீர்கள், அதோடு தான் நீங்க யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் ஆண்டவருக்கு போதும், ஒரு நாள் போதும், ஒரு இரவு ஆண்டவருக்கு போதும். மொத்த யூத ஜனங்களுக்கு எதிராக ஆமான் எதிர்த்து நிற்கிறான். எல்லா யூத ஜனங்களையும் கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் தேவன் அதை மாற்றுவதற்கு பல நாட்கள்லாம் எடுக்கவில்லைங்க, ஒரு நாள் தான், ஒரே நாள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாறியது, தலைகீழாக மாறியது. ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை இதுதான் ஆண்டவரே. நீங்க எந்த சூழ்நிலையோடு போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரியும், உங்க இருதயத்துக்கு தெரியும். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்க மனசுல எந்த காரியம் வருகிறது, இதோடு பல நாட்களாக போராடி கொண்டிருக்கிறீர்கள், பல நாட்களாக இந்த சூழ்நிலையோடு இதை எப்படி மேற்கொள்வது என்று பல நாட்களாக போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை, பல நாட்களாக திறக்கப்படாத கதவுகள், பல நாட்களாக மாறாத மனிதர்கள், குடும்பத்தில் உறவுகளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போராட தேவையில்லை, கர்த்தர் உனக்காக சூழ்நிலைகளோடு யுத்தம் செய்வார், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. மனிதர்களால் கூடாதது நம்மால் கூடாது, நம்முடைய பணத்தால் கூடாது, நம்முடைய வருமானத்தால் கூடாதது, நம்முடைய ஞானத்தால் கூடாதது யாரால் கூடும்? தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி கடந்து செல்கிறேன். நான் இப்படியாக ஜெபமாக அதை எழுதி வச்சிருக்கிறேன். என் பிரச்சனை என் தேவனை விட பெரியதல்ல, நான் பார்க்காவிட்டாலும் தேவன் எனக்காக யுத்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிகிறது? மை ப்ராப்ளம் இஸ் நாட் பிகர் தென் மை காட். என்னுடைய பிரச்சனை, என்னுடைய போராட்டம், என்னுடைய சூழ்நிலை என் தேவனை விட பெரியது அல்ல. அந்த உறுதி நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். நன்றாக யோசித்து பாருங்கள், நீங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவனை விட பெரியதா? இல்லவே இல்லை. நான் போராடுகிற இந்த சூழ்நிலை, அநேக நாட்களாக அடைக்கப்பட்ட இந்த கதவு, அநேக நாட்களாக கைகூடி வராத இந்த காரியம் என் தேவனை விட பெரியதில்லை, என் தேவனை விட சிறியதுதான். என் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் என் தேவன் எனக்காக யுத்தத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார், எனக்காக யுத்தத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அன்றைக்கு அந்த சமாரியாவில் அவர்களுக்கு தெரியாது எப்படி தேவன் செய்தார் என்று. இவங்க எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த குஷ்டரோகிகள் அங்கே போய் பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற எல்லாரும் ஓடிவிட்டார்கள். எல்லா படை அதிகாரிகள், படை சேவகர்கள், இந்த நாட்டை சுற்றி வளைத்திருக்கிற எல்லாரும் ஓடிவிட்டார்கள். காரணம், அவங்க ஏதோ சத்தத்தை கேட்கிறார்கள். தேவன் அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். யாரோ நமக்கு எதிராக பெரிய படையோடு வருகிறார்கள், நாம் ஓடி விடுவோம் என்று. நம்ம பாஷையில் சொல்லணும்னா துண்டைக்கானு துணியைக்கானு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் அப்படி போட்டு விட்டு ஓடிவிட்டார்கள் அந்த படைகள் முழுவதும். இவங்கெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தூங்குகிற அந்த நேரத்தில் தேவன் அங்கே கிரியை செய்கிறார், தேவன் அங்கே கிரியை செய்கிறார். யாருக்கு தெரியும், நாம் தூங்குகிற ஒரு நாளில் தேவன் சூழ்நிலையை மாற்ற முடியும், தேவன் காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். அதனால் இந்த மாதத்தில் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், God is bigger than my situation. என் தேவன் நான் சந்திக்கிற சூழ்நிலையை விட, நான் போராடுகிற இந்த சூழ்நிலையை விட என் தேவன் பெரியவர். என்னோட போராடுகிற இந்த மனிதர்களை விட என் தேவன் பெரியவர்.
எனக்கு இருக்கிற தேவைகளை விட என் தேவன் பெரியவர். எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளை விட, எனக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சமாதானமின்மையை விட, எனக்கு எதிராக இருக்கக்கூடிய என் சூழ்நிலையை விட என் தேவன் பெரியவர். நான் பார்க்காவிட்டாலும், என் கண்களுக்கு தெரியாவிட்டாலும், என் தேவன் எனக்காக இந்த யுத்தத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார். என் தேவனுக்கு ஒரு நாள் போதும். இந்த சூழ்நிலைகள் தற்காலிகமானவைகள் தான், இவைகள் நிரந்தரமானது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். வேகமாக கடந்து செல்லுகிறேன். மூன்றாவதாக இன்னொரு 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். முதலாவது நான் சொன்ன, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்களை தேவன் யுத்தம் செய்கிறார். ரெண்டாவது, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவன் யுத்தம் செய்கிறார். மூன்றாவதாக, நம்முடைய மாம்சத்தோடு God fights battles for us. நமக்காக தேவன் எப்படி யுத்தம் செய்கிறார்? வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசியுங்கள். கலாத்தியர் 5:16-17. கலாத்தியர் 5:16-17. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சைக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. புதிய ஏற்பாடில் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, போராடுகிறது. பல நேரங்களில் நமக்கு எதிராக மனிதர்கள், சூழ்நிலைகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம மாம்சத்தோடு நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் மாம்சத்தோடு ஒரு யுத்தம் இருக்கிறது. மாம்சம் ஒன்றை சொல்லும், அதுக்கு எதிராக ஆவி ஒன்றை சொல்லும். மாம்சம் என்ன சொல்லும்? சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சம் செய்யாதான் சொல்லுதா, செய்யின்னு சொல்லுதா? என்ன செய்யின்னு சொல்லுது? மாம்சம் என்ன சொல்லணும்? சொல்லுங்க. தப்பு செய்யின்னு சொல்லுது. வேற மாம்சம் நம்ம எல்லாத்தையும் சொல்லியிருக்கோமே, ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? சொன்னால் பாசம் நம்மளை ஏதாவது நினச்சிட்டு நினைக்கிறீங்களா? மாம்சம் என்னெல்லாம் சொல்லுது நம்மகிட்ட? துரோகம் பண்ணுன்னு சொல்லுது. வேற கோபப்படுன்னு சொல்லுது. வேற உலக பிரகாரமாக எல்லாரும் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி வாழுன்னு சொல்லுது. உங்கள் மாம்சம் கூட சொன்னால் சொல்லுங்க தைரியம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம மாம்சம் அப்படி என்னெல்லாம் சொல்லுது? பைபிள்லாம் படிக்க வேண்டாம், நீ சும்மா இருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. டிவியை போட்டு என்ன பண்ணலாம்? எங்கள் வீட்டில் டிவி இல்லை, தப்பாக நினச்சிடாதீங்க. டிவியை போட்டு நீ பாட்டுக்கு நீ ஜெபம்லாம் பண்ண தேவையில்லை. உனக்கு எதிராக ஒருத்தன் செய்கிறான்னா நீங்கள் பசங்கத்தை கேட்டு நீ பதிலுக்கு என்ன பண்ணு? செய். அவன் நீ ஒன்று செஞ்சான்னா நீ பதிலுக்கு செய். நீ ஒன்று ஆரம்பிக்கல, அவன் தானே செஞ்சான், நீ பதிலுக்கு செய். ரிவெஞ்ச் எடு. இது எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான காரியம் என்ன, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் உட்காந்து என்ன பண்ணு? கவலைப்படு. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு எப்படி வாழ போகிறோம், கவலைப்படு. இதெல்லாம் நம்முடைய மாம்சம் நம்மகிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருக்கணும். நிறைய எழுதி வச்சுருக்கிறேன், டைம் இல்லை, சீக்கிரமாக முடிக்கணும். இதை விட்டு கோவப்படு, பழி வாங்கு, அவங்க மேலே பொறாமப்படு, உனக்கு இல்லாத நினச்சி கவலைப்படு, அட்ஜஸ்ட் பண்ணி வாழு. உன் மாம்சம் கேட்குறதெல்லாம் கொடு, உனக்காக நீ வாழ்ந்த போது வேறு எதையும் நீ பார்க்க தேவையில்லை. இப்படி பல காரியங்கள் மாம்சம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு யுத்தம் இருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆவி ஜெயிப்பதுக்கு ஒன்றே ஒன்று தான், பரிசுத்த ஆவியான் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. 2-3 வாரங்களுக்கு முன்பதாக தான் பகிர்ந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் நம்மால் ஜெயிக்க முடியாது. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சத்தோடு இருக்கிற அந்த யுத்தத்தில் நமக்காக ஆவியானவர் என்ன பண்ணுறாரா, போராடி கொண்டே இருக்கிறார். நான் பல நேரங்களில் ஆவியானவரை போராட விடாமல் நாம் போராட ஆரம்பிச்சோம்னா தோற்றுக்கொண்டே இருப்போம். மாம்சம் ஜெயிச்சிடும், நம்மால் ஜெயிக்கவே முடியாது. இந்த மாதத்தில் ஒன்றும் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் மாம்சத்தில் எதெல்லாம் போராடி கொண்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களால் மாற்ற முடியலையோ,
இது வெளியே உள்ள சூழ்நிலை அல்ல. உங்கள் மனதில் எதெல்லாம் மாற்ற முடியலையோ, எதெல்லாம் சரிப்படுத்த முடியலையோ, எந்தெந்த காரியங்களை செய்ய நினைக்கிறீங்க ஆனால் செய்ய முடியலையோ, இந்த ஜூன் மாதத்தில் ஒரு முடிவெடுங்க. இது எல்லாத்துலேயும் நான் போராட போகிறதில்ல, ஆண்டவரே நீங்கள் எனக்காக யுத்தம் செய்யுங்க. இந்த காரியத்தோடு, மாம்சத்தோடு, என்னுடைய பாவத்தோடு, பாவ பழக்கங்களோடு ஒவ்வொரு நாளும் நான் போராடிட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக உங்கள் மாம்சத்தோடு போராட போதுமானவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பாஸ்டர் தினந்தோறும் காலை எழும்பி ஜெபிக்கன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் காலையில் பார்க்கும்பொழுது தூக்கம் பயங்கரமாக வருது, எழும்ப முடியல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாம்சத்தோடு நான் போராடலை, நீங்கள் எனக்காக யுத்தம் செய்யுங்க. நான் உட்காந்து ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். மாம்சத்தோடு நீங்கள் போராட வேண்டாம், ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தால் போதும். நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தால் போதும். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட காரியங்கள், மாம்சத்துக்கு நாம் இடம் கொடுத்து சோர்ந்து போகிற, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து பாவத்தில் விழுந்து போகிற எல்லா இடங்களிலும் ஒன்றும் மறந்துடாதீங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய எப்போதும் இருக்கிறார். எப்போதும் இருக்க உங்களுடைய தனிமையில், உங்களுடைய தனிமையில் நீங்கள் பாவத்தில் விழுந்து போகிற, அடிமைத்தனங்களில் மீண்டும் மீண்டும் விழுந்து போகிற எல்லா இடங்களிலும் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்கள் மாம்சத்தோடு உங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டத்திலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் அவர் மீது நம்பிக்கையோடு இருந்தால் போதும், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஜெபத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நான் மாம்சத்தை ஜெயிக்கிறேன். பாவம், பயம், பழைய மனுஷனை என்னை கட்டுப்படுத்துவதில்லை. தினந்தோறும் பரிசுத்த ஆவியினால் நான் ஜெயம் பெறுகிறேன். தேவைப்பட்ட அந்த ஜெபத்தை எடுத்து எழுதி கொள்ளுங்கள். 3 ஜெபம் உங்களுக்கு சொன்னேன். 3வது ஜெபம், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நான் ஒவ்வொரு நாளும் மாம்சத்தை ஜெயிக்கிறேன். அதாவது நம்முடைய மாம்சத்தை நான் ஜெயிக்கிறேன். ஜெபமாக தினந்தோறும் சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, என்னுடைய பாவம், என்னுடைய பயம், என்னுடைய பழைய மனிதன், இவைகள் என்னை கட்டுப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் இவைகளை ஒவ்வொரு நாளும் நான் ஜெயிக்கிறேன். அவருடைய சாயலாக என்னை மாற்றுகிறார். வேகமாக சொன்னாலும் நீங்கள் அதை குறித்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் நான் மாம்சத்தை ஜெயிக்கிறேன். அதுக்கு முன்னதாக சொல்ல ஜெபோ, என் பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர். என் பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர். நான் பார்க்காவிட்டாலும் என் தேவன் எனக்காக யுத்தம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். என் சூழ்நிலைகளுக்கு, எனக்கு எதிராக உள்ள சூழ்நிலைகள், எனக்கு எதிராக திறக்கப்படாத கதவுகள், என் தேவன் எனக்காக யுத்தம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். முதலாவது சொன்ன ஜெபம் சொல்லி முடிக்கிறேன். தேவன் என் எனக்காக நியமித்ததை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. தேவன் எனக்காக நியமித்ததை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. ஒரு வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உங்களுக்காக நியமித்ததை ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. உங்கள் சூழ்நிலைகளை விட நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் நமக்கு தெரியாவிட்டாலும் நமக்காக யுத்தம் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சத்தோடு பரிசுத்த ஆவியானவர் போராடுகிறார். நம்முடைய பழைய மனுஷன் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். நம்ம எல்லாரும் இடங்களை எழும்பி நின்று நம்முடைய தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரத்தில் ஒன்றே சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மாதம் நான் யுத்தம் செய்கிற மாதம் அல்ல, நீர் எனக்காக யுத்தம் செய்கிற மாதம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இருக்கிறடங்களை எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் போராட போவதில்லை, நீர் எனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர். நீங்கள் எந்தெந்த சூழ்நிலைகள் உங்கள் மனதில் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே அநேக நாட்களாக திறக்கப்படாத இந்த கதவுகள், அநேக நாட்களாக கைகூடி வராத இந்த காரியங்கள், அநேக நாட்களாக போராடி கொண்டிருக்கிற இந்த காரியங்கள், ஆவியானவரே நீர் எனக்காக யுத்தம் செய்வீராக. இந்த மாதத்தில் நீங்கள் எனக்காக யுத்தம் செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்காக யுத்தம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை
கரங்களை தட்டி சொல்லுவோமா? அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் எல்லாரும் சேர்ந்து அன்பு ஆண்டவரே இந்த மாதத்துல இன்னும் அதிகம் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆமென். ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே நன்றி. ஆண்டவருடைய திருவிருந்துக்காக உம்முடைய இரத்தத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு முடிவாக சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். எங்களுடைய கண்கள் பார்க்காவிட்டாலும் ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் எங்களுக்காக நியமித்ததை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், எங்களுக்காக வழக்காடுகிற தேவன். இந்த மாதத்தில் எங்களுக்காக யுத்தங்களை செய்வீராக ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் அமர்ந்திருந்து நீர் எங்களுக்காக செய்கிற யுத்தங்களை காண எங்களுக்கு கிருபையை பாராட்டுவீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுவீராக. இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை நாற்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.